பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோதியாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மாத ராசி பலன், ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். 5/7/2024 சர்வ அமாவாசை திதி வருகிறது. 20/7/2024 பௌர்ணமி திதி வருகிறது. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஜூலை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? காலபுருஷனுக்கு 5வது ராசி. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சூரிய பகவான் முதல் 15 நாள் மிதுனத்திலும் பிறகு அடுத்த 15 நாள் கடகத்திலும் இருந்து சஞ்சாரம் செய்கிறார். 11ஆம் இடத்தில் ராசிநாதன் இருப்பது மிக மிக சிறப்பு. தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கும். 12ஆம் இடத்தில் இருப்பது செலவினங்களை காட்டுகிறது. தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மற்றபடி 10ல் குரு இருக்க சிறப்பு. 11ல் சுக்கிரன் இருக்கார், ஒரு வாரம் இருக்கார். செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் 11 நாள் இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை. 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். மொத்தத்தில் இந்த ஜூலை மாத கிரகங்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலனை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். முதல் காரணம், சனி பகவான் 7ல் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரம், ஒரு கிரகம் நேர்கதியில் செல்லும் கிரகம் வக்ரம் பெற்றால் பின்வீட்டு பலனை தரும்னு சொல்லுவாங்க. அப்போ 6ஆம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போ 6 அப்படின்னும்போது விபரீத ராஜயோகம், யோக பாக்கியங்களை இந்த சனி பகவான் வக்ரம் பெறும் காலம் வரை 140 நாள் வக்ரம் பெறுகிறார். இந்த 140 நாள் உங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு யோகமான காலம். அதாவது நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக இந்த சனி பகவான் கெடுதலை செய்ய மாட்டார், மாறாக நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த குரு 10ல் இருக்கிறது மட்டுமில்லை, 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க, பதவி ஆட்டங்காலம்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஒரு 10 ஆண்டு காலம், ஒரு 15 வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்கும், ஒரு மாறுதல் இருக்கும். அது சொந்த தொழிலாக இருந்தாலும் கூட அப்படி தான் இருக்கும். இது உங்கள் ஜனனகால ஜாதகம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாயிடும். அது ஜனனகால ஜாதகம் இப்போ சரியாக இல்லை அப்படின்னா இதுவும் கொஞ்சம் மீடியம் மற்ற. ஏன்னா கோச்சாரம் என்பது 30% தான். பிறப்பு ஜாதகத்தினுடைய தசாபுத்தி தான் 70%. அப்போ இந்த 30% ஓஹோன்னு இருக்குன்னா அப்போ இதுவே ஒரு பெரிய விசேஷம்னு சொல்லிட முடியாது. உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியை சனி பகவான் பார்க்குறார். ராசியை சனி பார்க்கறது சிறப்பாக. சனி சூரியனுக்கு ஆகாத. அப்போ 7ஆம் பார்வையாக பார்க்கிறார் என்று சொன்னால் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ செலவுகள் வைக்கலாம், ஒரு பின்னடைவை சந்திக்கலாம் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல. ஆன போதிலும் இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் மாபெரும் சிறப்பு.
2ல் கேது இருந்து இது நாள் வரைக்கும் கெடுத்துட்டு இருந்தார். இப்பவும் கேது அங்கே தான் இருக்கார். ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகலும், சர்வ சகஜமாக மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலம். நீங்கள் நினச்சதெல்லாம் கைகூடி வரும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். அதுலேயும் ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜோதிட அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். இவங்களுடைய சொல் வெல்லும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நல்ல நேரம் நல்லா இருக்கும்போது வெல்லக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. நீங்கள் இவ்வளோ நல்லா எங்கேப்பா இருந்தீங்க, உங்கள் திறமை அப்படின்னு உங்கள் திறமை வெளிப்பாடாகக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போது வழக்கறிஞராக இருக்கார், கோர்ட்டில் நல்லா ஆர்கியூமெண்ட் பண்ணி கேஸை வின் பண்ணுவார் அப்படின்னா அப்போ அவருக்கு ரேட்டிங் கூடும். ஜோசியர் இருக்கார், அவருடைய சொல்கிறதெல்லாம் பழிக்குது அப்படின்னா அவருடைய ரேட்டிங் கூடும். இப்படி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆசிரியராக இருந்தால் நல்லா பாடம் நடத்துகிறார், திறமையாக இருக்கார், நல்லாசிரியர் விருது கிடைக்கக்கூடிய ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கார். ஒரு வாரம் கடைசி 4 வாரம் 3 வாரம் 12ல் இருக்கார். அப்போ இளைய சகோதர சகோதரிகளால் செலவினங்கள் லாபமும் இருக்குது, செலவினங்களும் ஏற்படும். மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார், சனி பகவானும் பார்க்கிறார். இப்போ 4ஆம் இடம் என்பது அற்புதமான இடம். மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அது. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, இல்லை வீடு கட்டுவீங்க, ஃப்ளாட் கட்டுவீங்க, ஏதாவது ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதால தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, ஆரோக்கியவாசியாகவும் இருக்க போகிறீங்க. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சுகவாசிகள், ஆரோக்கியவாசிகள் அப்படின்னு சொல்லணும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா கடன் வாங்கிங்க, சுப செலவுக்கு உதவும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வெளியூர், வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். உயர்கல்விக்காக போகிறீங்க, உத்தியோகத்துக்காக போகிறீங்க, இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி பெறுவதால் யோக பாக்கியங்களை பெறப்போகிறீர்கள். இந்த 140 நாள் நம்ம மாத பலனை தான் சொல்கிறோம். பட் இருந்தாலும் இந்த சனி வக்ரம் பெறும் காலங்களில் உங்களுக்கு வெற்றிக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ராகு பகவான் 8ல் இருக்கார். வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களில், இடங்களில், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், இது போன்ற இடங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக பழக வேண்டும், பேச வேண்டும். இதெல்லாம் இப்போ கோர்ட்டு ஏதோ அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு இறங்கி உங்களுக்கு பிரச்சனையை நீங்கள் தேடிப்பீங்க. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், கால விரயம் ஆகிறத விட பண விரயமும் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், 11 நாள் இருக்கார். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் நிச்சயமாக உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு இப்போ சிறப்பான ஒரு மாதம். 10ல் குருவும் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார். அப்போது நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், மற்றபடி
சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவு, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இவங்க அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம். அரசாங்கத்தில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. பிரபல யோகம், குருவை செவ்வாயை சேர்ந்தால் பிரபல யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண குடிமகனாக இருக்கக்கூடியவர் ஒரு பெரிய விஐபியாக, ஒரு பிரபலமாக மாறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவார். அது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதால சினிமாவில் சாதாரண நிலையில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பார், திடீர்னு ஒரு பெரிய டைரக்டராக மாறுவார். இல்லை ஒரு சாதாரண நடிகராக இருப்பார், சின்ன வேஷம் நடிக்கிறவர், இப்போ திடீர்னு அவருக்கே ஒரு முதன்மையான வேஷத்தை கொடுத்து ஒரு பெரிய பிஸி ஆக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலம் இந்த பிஸி ஷெட்யூல், அதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பெண்களால் ஆதாயமும் இருக்குது இந்த மாதம், பெண்களால் செலவினங்களும் இருக்குது. மற்றபடி தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2க்கும் 11க்கும் உடைய புத பகவான் 12இல் இருப்பதால் செலவினங்களை ஏற்படுத்துகிறது. அது சுப செலவாகவும் அசுப செலவாகவும் கூட ஏற்படலாம். இருந்த போதிலும் 12இல் சூரியன் இருப்பது தந்தைக்கான செலவினங்களை காட்டுகிறது. தந்தைக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லணும். இந்த மாதம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 25, 26, 27 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாயிட போகும். மற்றபடி இந்த சிம்ம ராசிக்கு சனி ஃபேவர், குரு ஃபேவர், சுக்கிரன் இது போன்ற முக்கூட்டு கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரனும் நல்ல நிலையில் இருக்கிறதால இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் விளங்கப் போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.